இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, 13வது திருத்தூதர். இன்னொன்று, புறவனத்து இறைவாக்கினர், புறவனத்து திருத்தூதர், புறவனத்திற்கான பாதுகாவலர் அப்படின்னு சொல்லலாம். இயேசுவை தவிர மற்ற அனைத்தும் எனக்கு குப்பை என்று சொல்லியவர். தொடக்க திருஅவையிலே சடங்குகள், சம்பிரதாயங்கள், இதன் மூலமாகத்தான் நம் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளையாக முடியும். ஓய்வு நாளை கடைபிடிக்கணும், சில விஷயங்களை கடைபிடித்தால் தான் நம் ஆண்டவருக்கான பிள்ளைகளாக வாழ முடியும் என்று இருந்த காலத்தில் அந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள் இல்லையா, இன்னும் விருத்த சேதனம் இல்லையா, மிக முக்கியமானது ஒன்று யூதர்களுக்கானது. அதனால கூட நம்ம ஆண்டவருக்கு ஏற்புடைய பிள்ளையாக முடியாது என்று சொன்னவர். ரோமை நூலிலே, ரோமைய திருமுகத்தில் இவ்வாறு தூய பவுல் சொல்லுவார்: இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர் தெழச் செய்தார் என உள்ளூர நீங்கள் நம்பினால் உங்களுக்கு மீட்போடுன்னு சொல்லுவார். ரோமையர் 10:9. இவ்வாறு நம்பிக்கையை மட்டுமே மூலதனமாக கொண்டு சொன்னவர் தூய பவுல். அந்த பவுலடிகளார் அழைக்கப்பட்ட அந்த நிகழ்வு நம்ம இன்னைக்கு வாசிக்கிறோம். நாம் இன்னைக்கு ஒரு கிராமத்தில் ஒரு பழக்கம் சொல்லுவாங்க. இந்த ஏர் மாடு பூட்டுவாங்க இல்லையா, ஏர் உழுறதுக்கு மாடு பூட்டுவாங்க. அந்த ஏர் மாடு இல்லை வண்டி மாடு, இந்த 2 வேலைக்காகவும் சில மாடுகளை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. நல்ல கிராமத்து வாசிகள் தேர்ந்தெடுப்பாங்க. எந்த மாடை தேர்ந்தெடுப்பாங்கன்னா, எந்த மாடு எதுக்கும் அடங்காம ஒரு திமிரிட்டு திரியும், அப்படியே யாருக்கும் அந்த மாடு அடங்காது, பிடி கொடுக்காது, சும்மா அப்படி திரியும் அப்படியே. அந்த மாட்டை பிடிச்சி இழுத்து நம்ம பழகிட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னா அந்த மாதிரி எந்த மாடும் உழைக்காது. அப்படிப்பட்ட அந்த கிராமத்திலே வாழ்ந்த நபருக்கு தெரியும். அது கிட்டத்தட்ட அப்படி ஒரு நபர் தான் தூய பவுல். அவள் சவுலா இருக்கின்ற பொழுது புதிதாக கிறிஸ்துவத்திற்கு மாறிய, புதிதாக மனம் மாறி இயேசுவை பின்பற்றிய மக்களை தண்டிப்பதற்காக, ஞாபகம் வச்சுக்கணும், அவங்களாம் ஒழிச்சு கட்டணும், அவங்களாம் கொன்று குவிக்கணும் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, தமஸ்கு நகரத்துக்கு போய் அவங்கள சிறைப்படுத்தி கூட்டணும் வரங்கிறதுக்காக யூத சங்கத்துக்கு லெட்டர் வாங்கின்னு கிளம்புறாரு. அப்போ எந்த அளவுக்கு கிறிஸ்தவத்தின் மேலே வெறுப்பு கொண்டவர் சவுல் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம அப்படிப்பட்ட அந்த மனிதரை தமஸ்கு செல்லும் வழியிலே என்ன பண்றார், ஆண்டவர் தடுத்து ஆட்கொள்கிறார். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துற, ஏன் என்னை கஷ்டப்படுத்துற, நான் உன்னை என்ன பண்ணேன், எதுக்கு என் மக்களை இவ்வளவு கொடுமைப்படுத்துற என்று ஆண்டவர் பவுலுக்கு காட்சி கொடுத்து, குரல் வழியாக காட்சி கொடுத்து என்ன பண்றார், மனம் மாற்றம் செய்கிறார். தன் பிள்ளைகளை அழிக்க சென்ற அவரை தடுத்து ஆட்கொண்டு அவரை அதே புறவின மக்களுக்கான நற்செய்தியாளராக மாற்றுகிறார் ஆண்டவர். கடவுளுக்கு தெரியும் யாரை தனக்கு கூப்பிடணும், யாரை தனக்கான பிள்ளைய தேர்ந்தெடுக்கணும், அவருக்கு தெரியும். நாம நினைப்போம், என்னால் ஒன்றும் முடியாது, நான் என்ன செய்ய போகிறேன் என்று என்ன பண்ணுவோம். சில நம்மளே நம்ம குறை சொல்லிக்குவோம். நம்ம நீ குறை சொல்லாத, அது ஆண்டவருக்கு தெரியும். என்கிட்ட என்ன இருக்குது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்களே, தாழ் மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க.
அவன் மொட்டை பையன் அவன் என்ன பண்ணப்பான், அவன் முரடனோ எப்படிப்பட்டவனோ நீ அதை பற்றி சொல்லாத. உனக்காக வேறு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருப்பார். சவுலை பாருங்க, சவுல் பவுலாக மாறுகிறார். ஆண்டவரை தவிர மற்றெல்லாம் எனக்கு குப்பன்னு சொல்லுவார் பாருங்க. கப்பல் சிதைவில் சிக்கினேன், சவுக்கடிப்பட்டேன், ஜெயிலில் இருந்தேன், பட்னி காட்டினேன், குளூரில் கஷ்டப்பட்டேன். இப்படியெல்லாம் கஷ்டப்படும் போது கூட நாங்கள் கடவுளுடைய துணையை பெற்றோன்னு சொல்லுவார். கஷ்டப்பட்டு அழிஞ்சிடல, கடவுள் உங்களை காப்பாதுன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு கடவுளே கதியென வாழ்ந்த நிலைக்கு ஒரு மாறுகிறார் தூய பவுல். எப்படி இந்த மனுஷன் எப்படி மாறாரு பாருங்க, கடவுளுக்கு தெரியும். சொல்களே, நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் எந்த எண்ணமே வேண்டாம். நமக்கான ஒரு திட்டத்தை ஆற்றல் வச்சிருப்பார். சரிங்களா? எனவே இந்த நாளில் தான் நமக்கு நம்முடைய தியானம். நாம் சிந்திக்கின்ற அப்படின்னு வாழ்கின்ற பொழுது நாம் நம்மை குறித்து முடிவு செய்ய வேண்டாம். கடவுள் நமக்காக நல்ல ஒரு அர்த்தம் வச்சிருப்பாரு. அகஸ்டினா இப்படி திடீரான இப்படி திடீரான இவங்க புண்ணி பெற மாட்டான், உதவாக்காரன், நீ முடிவு செய்யாது. உன் குடும்பத்திலையோ உன் சமூகத்திலையோ நண்பர்கள் வட்டத்திலையோ எதை யாரையும் பார்த்து நீ, அதாவது நாம் சொல்லணும், நாம்னு சொல்லுவோம், நாம் முடிவு செய்யக்கூடாது. கடவுள் அதற்காக ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு. சொல்களே, நம்மை நாம் முடிவு செய்யாமல் கடவுள் திட்டத்தை நம்மை உட்படுத்தி கொண்டால் தூய பவுலை போல நாமும் மிக பெரும் நற்செய்தியாளராக, மிக பெரும் கடவுளுடைய பிள்ளையாக, மிக பெரும் கடவுளுடைய சாட்சியாக மாறலாம். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே நாம் நம்மை கடவுளுக்காக கையளிப்போம், நல்வாழ்வை பெறுவோம்.